பஹல்காம்ல தாக்குதல் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாக போகுது. இந்திய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானுடைய யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்கள புடிச்சு தீர்த்து கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா ஜம்மு காஷ்மீர் ஃபுல்லா ரவுண்டு கட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பூஸ்ட் கொடுக்கும் விதமாக நீங்க யாரு வேணாலும் எந்த டைம் வேணாலும் என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முப்படை தளபதிகளுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பை இந்தியாவினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில் பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாங்க, இந்தியா கம்பல்சரி உள்ளரங்க அடிப்பாங்க, அது ஒரு மாசம் ஆனாலும் இந்தியா விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வார்னிங்க கொடுத்திருக்காரு. அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில் பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, ஜம்மு காஷ்மீர் இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு, அங்க இருக்க மக்கள் எல்லாம் நார்மல் நிலைக்கு வந்துட்டாங்களா, டூரிஸ்ட்லாம் உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்களா, அதை பத்தியும் டீடைலா நீங்க பதில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேலா விசால் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், பஹல்காம்ல தாக்குதல் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. ஆல்ரெடி இந்தியா எல்லா பகுதியிலையும் தொடர்ந்து அவங்களை அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதியாக நேத்து ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்துச்சு. ஆக்சுவலா இது எல்லாமே ஹை லெவல் பீப்புள்ஸ் மட்டும் தான் பங்கேற்றாங்க. அதுவும் முக்கியமா இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர், அதுவும் மட்டும் கிடையாது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அதே மாதிரி முப்படை தளபதிகள், அதுவும் பர்டிகுலரா ஆர்மியில் ஒரு முக்கியமான தலைவர், நேவியில் ஒரு முக்கியமான தலைவர், அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ்ல முக்கியமான தலைவர், இவங்க எல்லாருமே இந்த மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள், இவங்க எல்லாருமே பங்கேற்றாங்க. ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த மீட்டிங் நடந்தது. இந்த மீட்டிங்களுடைய முடிவில் என்ன சொல்றாங்க, கண்டிப்பா நீங்க எந்த டைம் வேணாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நான் உங்களை அலோவ் பண்றோம், நீங்க ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம், இல்ல கவர்மெண்ட் தான் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஃப்ரீடம் முப்படை தளபதிகளுக்கும் கொடுத்திருக்காங்க. எங்களுடைய ஒரு முக்கியமான நோக்கம் அப்படின்னா தீவிரவாதிகள் அனைவரையுமே அடிச்சு நொறுக்கணும், அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நாங்க இவ்வளவு பெரிய ரிலாக்ஸேஷன் கொடுக்கிறோம், நம்ம விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வார்னிங்க கொடுக்குறாங்க. உண்மையாவே இது இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டா பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா கண்டிப்பா பாகிஸ்தானை அடிச்சே தீர்வு அப்படின்னு சொல்லி உள்ளரங்க அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு. ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் உள்ள வருவாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா அட்டாக்லயுமே அட்லீஸ்ட் 10 to 15 நாளாவது டைம் எடுப்பாங்க, அதன் பிறகு யாருக்கு தெரியாம உள்ளரங்கி அடிப்பாங்க, அதுதான் இந்தியன் ஆர்மியினுடைய ஒரு முக்கியமான பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வார்னிங்க பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கிறாரு. ஆக்சுவலா இப்ப பாகிஸ்தான்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, ஆல்ரெடி நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க, பாகிஸ்தான்ல நிறைய ராணுவ வீரர்கள் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. அதுவும் பர்டிகுலரா இங்க அரசியல் தலையீடு அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய ஆர்மியில ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா அசீம் முனீர்லாம் கண்டமேனிக்கு இந்தியாவை எதிர்த்தே இருக்காரு. இது கடைசியில பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான வார்னிங் கொடுக்கிறார். ஆக்சுவலா 2019ல பாலகோட்ல ஒரு மிகப்பெரிய இஷ்யூ நடந்துச்சு. அப்போ இந்தியா உள்ள போய் அடிச்சு நொறுக்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் கிடையாது, புல்வாமா தாக்குதல் அப்பவும் இந்தியா எல்லாத்தையும் விட்டு வைக்காம மறுபடியும் போய் உள்ள அடிச்சுட்டு வந்தாங்க. இந்த மாதிரி இந்தியா தொடர்ந்து சம்பவங்கள் பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உரி அட்டாக் அப்பவும் இந்தியா உள்ள போய் அடிச்சுட்டு வந்தாங்க. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க, கம்பல்சரி இந்தியா உள்ளரங்கி அடிப்பாங்க, அது எப்ப அடிப்பாங்கன்னு தெரியாது, அது வரைக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வார்னிங்க கொடுக்கிறார். அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தான் ரீசன்ட் டைம்ல துருக்கியோட கூட்டு சேர்ந்து 6 C-130E அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானத்தை பாகிஸ்தானுக்கு கொண்டு இறக்கியிருக்காங்க. ஆல்ரெடி தெரியும், இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் கம்பேர் பண்ணா இந்தியா கம்பல்சரி பாகிஸ்தானை அடிப்பாங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். அது மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய ராணுவ பலம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் ஏணி வச்சா கூட எட்டாது, அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய இன்னொரு பாசிட்டிவ் அப்படின்னா உலக நாடுகள்ல கிட்டத்தட்ட 130 நாடுகள் நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. பேலன்ஸ் இருக்கீங்க மட்டும் தான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் தான். ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ல என்ன பிளான் பண்றாங்க, துருக்கியோட கூட்டு சேர்ந்து 6 C-130E அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானத்தை பாகிஸ்தானுக்குள்ள இறக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க எதுக்கு பாகிஸ்தானுக்குள்ள இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தா உள்ள நிறைய ராணுவ உபகரணங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனா பாகிஸ்தான் தரப்புலையும் துருக்கி தரப்புலையும் என்ன சொல்றாங்க, ஆக்சுவலா இது சரக்கு விமானம் நாங்க கொண்டு வந்திருக்கோம், இங்க எரிபொருள் நிரக்கிறதுக்காக கீழே இறங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசி சமாளிக்கிறாங்க. ஆனா இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னொரு முக்கியமான தகவலும் நமக்கு கிடைக்குது. ஆக்சுவலா இவங்க இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது.
ஆல்ரெடி பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல நிறைய எல்லை பகுதியில் போர் விமானத்தை ரோந்து பணியில ஈடுபட்டே இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியான விமானங்களையும் தொடர்ந்து பறக்க விட்டே இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா F-16, J-16, JF-17 இந்த மாதிரி நிறைய உயர்தர போர் விமானங்கள் எல்லாருமே விண்ணில் பாய்ந்துட்டு இருப்பது பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய நாங்களே எங்ககிட்ட பலம் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய போர் விமானங்களை அண்டை நாடுகளிடம் இருந்து, அதுவும் பர்டிகுலரா சைனாவிட்ட இருந்து வாங்க நிறைய பிளான் செஞ்சுட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்குன்னா, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா காஷ்மீர் மக்கள் எல்லாரும் நார்மலான நிலைமைக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. ஆக்சுவலா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8 to 9 நாட்கள் ஆச்சு. ஆனா இன்னுமே நிலைமை நார்மலுக்கு வரல. ஆக்சுவலா நிறைய பகுதிகளில் ஊரடங்கு போட்டிருக்காங்க. எதற்காகனா மக்கள் அத்தியாவசியமா வெளியே வரக்கூடாது. இங்க ராணுவ வீரர்கள் யாரு தப்பு செஞ்சாங்களோ அவங்களை கண்டுபிடிச்சு சரியான தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மும்முரமா எல்லா பகுதியிலையும் தேடிட்டு இருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பிரஷரை கொடுத்துட்டா இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஜம்மு காஷ்மீரினுடைய ரொம்ப ஒரு முக்கியமான தொழில்னா டூரிஸ்ட் மட்டும்தான். இங்க டூரிஸ்ட் ஜஸ்ட் 4 to 5% மட்டும்தான் வர்றாங்க. பேலன்ஸ் யாருமே அதிகமா வர்றது கிடையாது. அது மட்டும் கிடையாது, ஸ்ரீநகர் ஏர்போர்ட்ல ரொம்ப காலியா காணப்படுது. கிட்டத்தட்ட 87 to 90 டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு ஜம்மு காஷ்மீர்ல. ஆனா அதுல 47 மட்டும் தான் ஓபன் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க நிறைய இஷ்யூ நார்மலா வரைக்கும் இங்க சிச்சுவேஷன் இந்த அளவுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, ஜம்மு காஷ்மீருடைய சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, நான் இதுக்கு முன்னாடிலாம் எல்லாரும் ஜம்மு காஷ்மீர் வாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரவாரமா கூப்பிடுவேன். ஆனா நீங்க எல்லாரும் இங்க சந்தோஷமா இருந்தீங்க. ஆனா அந்த சந்தோஷத்தை உங்க வீட்டுக்கு கொண்டு போக முடியல. இப்படி ரொம்ப மோசமான சம்பவம் நடந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் மறுபடியும் உங்களை நான் எப்படி இங்க வாங்கன்னு கூப்பிடுவேன். அது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த ஊர் இந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கு. அவங்க யாரு தப்பு பண்ணாங்களோ எல்லாத்துக்கும் சரியான தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, ஃபீல் பண்ணியும் சொல்றாரு. இது எல்லார் மனசுலயும் ஒரு மிகப்பெரிய நீங்க இடம் பட்டிருக்கு. அதே மாதிரியே இந்தியா கூடிய விரைவில் யாரு தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சரியான தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப வேகமா எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.